இந்த சம்மர் டைம்னாலே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது பலாப்பழம், மாம்பழம், மாங்காய் இதெல்லாம். இதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். அதில் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். பலாப்பழத்தை நல்லா இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு அதையும் நல்லா வேக விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து இந்த பதத்துக்கு வரட்டும். இது தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுக்கணும். நான் செகண்டு தேங்காய் பால் இது ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். இடித்த ஏலக்காய், அப்புறம் முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையே சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்தோடனே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ரொம்ப டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்தமாதிரி ரெசிபி வீடியோ நிறையா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.